ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான காஃபி ரெசிபி டால்கோனா காஃபி எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். 3 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நெஸ்கஃபே எடுத்திருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 4லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் நம்மளோட காஃபி பொடியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சு நம்ம பீட் பண்ணும்போது இந்த காஃபி மிக்சர் சூப்பராக நல்லா கிடைக்கும். இப்போ இது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் கூட யூஸ் பண்ணி இதை பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து 15 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி க்ரீமியாக வரத்துக்கு. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 4லிருந்து 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக க்ரீமியாக கிடச்சிரும். இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்க ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி தூக்குனிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பீக்ஸ் இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூனில் எடுத்திங்கன்னா பாருங்கள், இது கீழே விழவே இல்லை, ஸ்டிஃபாக இருக்குது. இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் நம்மளோட டால்கோனா காஃபி சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த காஃபி. இந்த காஃபியை நம்ம சில்லுன்னு தான் செய்வோம். அதுக்காக ஒரு 4 கியூப்ஸ் ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாலை வேணும்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு சேர்த்திங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3/4 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. மீதி இருக்க 1/4 கிளாஸை இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த காஃபி மிக்சரை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி மேலே போட்டுட்டு எல்லா இடமும் இந்த மாதிரி நிரப்பிடுங்க. இப்போ நான் செஞ்சுருக்கேன் இந்த காஃபி மிக்சரோட அளவு இந்த மாதிரி பெரிய கிளாஸாக இருந்தால் 3லிருந்து 4 பேர் குடிக்கலாம். சின்ன கிளாஸாக இருந்தால் 5லிருந்து 6 பேர் குடிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க இந்த காஃபி மிக்சரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இது 7 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லாவே இருக்கும். வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காஃபி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மேலே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேஷன் கிடைச்சிரும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக கொஞ்சமாக காஃபி பொடி மேலே தூவிக்கிறேன். இந்த ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது வேண்டாம்னா இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான டால்கோனா காஃபி நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம். இதை சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பூனோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்துட்டு குடிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.